Okay, Zoya, what is your hobby? I love watching movies. I love watch. Eating. I love watch மேடம். சினிமா காண்றது, சாப்பிடுறது. உங்க ஹாபி என்ன மேடம்? எனக்கா மகபா EVPக்கு வரதும் போறதும். நீ ஏதோ டயட்ல இருக்கறதா கேள்விப்பட்டேன். மகபா டயட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மகபா. அந்த நம்மளுக்கு நின்னு கால் வலிக்குது இல்லையா? சோ அந்த கால் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் தான் பண்ணிருக்கேனே தவிர வேற எதுவும் டயட் எல்லாம் கிடையாது மகபா. இல்ல நான் நீ என்ன எப்படி நீ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ப? தெரியும். ஐயா நீங்க உங்களோட ஹாபி என்னங்க? சும்மா வீடியோஸ் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிக்கிறது தவிர நான் ஏதோ பார்த்து வந்தேன். வேற மாதிரி இருக்கு ஷோ. சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பாருடா வேர்ல்ட் பெஸ்ட் ஹாபிஸ் எல்லாம் இங்க இருந்து நான் இது பாறேன். எப்படி தெரியுமா அவரோட ஹாபி என்ன தெரியுமா? சக்கரை பொங்கல் இருக்குல்ல, வீட்ல உட்கார்ந்துடுவேன். சரியா? சக்கரை பொங்கல்ல வந்து கார குழம்பு ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவேன். ஏய் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சீ நல்லா இருக்கும். சரி பிரியாணியோட வடை தொட்டு சாப்பிட்டிருக்கியா? இல்ல சூப்பரா இருக்கும். அதை எவனுமே ட்ரை பண்ணது கிடையாது. பிரியாணி சாப்பிடும்போது சைடு டிஷ்ஷா வடை வச்சுக்கணும். ஏய் யாரா நீங்க? இவனுக்கு சரக்கோட முறுக்கு சூப்பரா இருக்கும். இருக்கிறதுல சூப்பரான காம்பினேஷன் தெரியுமா? கார குழம்பு சாப்பிடும்போது அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல, முட்டையோட மஞ்சள் கரு, அத அதுல எங்க மஞ்சள் இருக்கோ, முட்டை தனியா இருக்கும், கார குழம்பு தனியா இருக்கும். அத பெசிஞ்சி அப்படியே நக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உன் ஹாபி என்ன சொல்லு? ஹாபியா ஸ்விமிங், பாஸ்கெட் பால் ஆடுறது, ஜாலியா கலகல. வீட்ல இருக்கிறது இல்லப்பா. இல்ல யாரு வீட்ல உட்காருவா? சரி நீடா தம்பி. நல்லா சாப்பிடணும், ஜாலியா இருக்கணும். You are really a God gifted child. Thank you. அவர் சொன்னாங்க நல்லா சாப்பிடணும், ஜாலியா இருக்கும், வாழ்க வளமுடன். சரி ஓகே, இது எங்களுக்கு என்ன ஹாபி இருந்தா நம்மளுக்கு என்ன நிகழ்ச்சி உள்ள போவோம். உங்களோட ஹாபிஸ் என்னன்னு சொல்லுங்க. என்னோட ஹாபிஸ் வந்து பார்த்தனா, என்னோட மெயின் ஹாபி வந்து பார்த்தனா தூங்குறது. ஓகேங்களா? ஸோ லீவ் நாள் அதெல்லாம் கிடைச்சதுன்னா எங்க போனாலும், கார்ல போனாலும் தூங்குவேன், பஸ்ல போனாலும் தூங்குவேன், ஃப்ளைட்ல போனாலும் இப்போ கூட தூங்குவேன். தூங்கிட்டே தானே பேசுறீங்க? ஆமா இப்போ நான் தூங்கிட்டா பேசுறேன். பாத்ரூம் போனா நீங்க நெக்ஸ்ட் டைம் என் கூட வா, நான் என்ன பண்றேன் தூங்குறேன் மட்டும் நீ பாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு நீ எழுப்பி விட்டுட்டு என்ன கேள்வி கேட்கறாமா அவன்? ஏய் அப்படி கேட்க பாத்ரூம் விஷயத்துக்கும் மாகாபாக்கும் நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. ப்ளீஸ் டச் பண்ணாத. வேர்ல்டுல பாத்ரூம்ல என்ன பண்றேன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டு பண்ற ஆள் தான் நான். ஏன்னா நான் தாப்பா போட மாட்டேன், தெரியுமா உனக்கு? போட மாட்டேன், எனக்கு பயம். யாராவது வெளியில இருந்து போட்டு போடுவாங்கன்னு அவனுக்கு பயம். எனக்கு வந்து பாத்ரூம்ல பேய் வந்துருமோன்னு பயம். அதனால தாப்பா இருக்குல, தாப்பா குட்டி லேஷ் போட அப்ப யாராச்சும் வந்து பார்த்தா பாத்துட்டு போட்டோம். ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அது நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே போவேன். அப்ப வந்து பார்த்தா அதுக்கப்புறம் உலகத்துல இருக்க எல்லாரும் பயந்துருவாங்க. அது தெரியாம அந்த கன்றாய்வு பிடிச்ச அந்த மூக்குத்தி முருகன் ஸ்ருதி தப்பா பாடுற மாக்காப்பான்னு எட்டி